ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்ஃபெக்ட் கார் மெக்கானிக். ஹுண்டாய் வர்னா 2013 மாடலு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து எனக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகுது, எக்ஸ்ட்ரா கொடுத்தா வண்டி ஆஃப் ஆகி போகுது. கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்படியே செக்கிங் லைட் கூட ஆன் ஆகுது. கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு ஸ்கேன் டூல் போட்டு பார்த்தோம். ஸ்கேன் டூல் போட்டு பார்த்ததுல ஃபியூல் இன்ஜெக்டர் ட்ரை பர்ஃபார்மன்ஸ் பேங்க் 2 காட்டுது. அப்படியே இது இன்ஜின் கிராங்க் பண்ணாத ஃபியூல் ப்ரெஷர் வரணும். இன்ஜின் கிராங்க் பண்ணாமலே ஃபியூல் ப்ரெஷர் காட்டுனுக்குது. 831.4 காட்டுனுக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டிக்கு ஃபியூல் இன்ஜெக்டர் ப்ராப்ளம் பண்ணுறது நான் கண்டுபிடிச்சிட்டோம். அது நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சிட்டோன்றது இந்த வீடியோவில் போட போகிறோம். மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வெரி இம்பார்ட்டண்ட் வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் இன்ஜெக்டர் கட்டணும், வண்டி ஸ்டார்ட் ஆகலை. செகண்ட் இன்ஜெக்டர் கைட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். வண்டி நல்லா ஸ்டார்ட் ஆகுது, ரேஸ் ஆகுது. கப்பில் சொல்லணுன்னே இன்ஜின் ஆஃப் ஆகி போகுது. திருப்பி கப்பில் கட்டணும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. திருப்பி ஸ்டார்ட் ஆகும், ரேஸ் ஆகும், வண்டி நல்லா இருக்கும். கப்பில் சொல்லணுன்னே வண்டி ஆஃப் ஆகி போகுது. நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மூணாவது காட்டணும். மூணாவது கைட்டு ஒன்றே இன்ஜெக்டர் கப் வர வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டு நின்று போகுது. பாருங்கள். நாலாவது இன்ஜெக்டர் கப்பை கட்டணும். 4-5 கப்பை கூட சேம் அதே மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகி நின்று போகுது. இந்த 1வது 3வது 4வது இன்ஜெக்டர் ப்ராப்ளம் இல்லை, 2வது இன்ஜெக்டர் தான் ப்ராப்ளம். ஸ்டார்ட் ஆகிடுது காயில். இங்கே பாருங்க. 2வது இன்ஜெக்டர் கப்ளர் வந்து ரிமூவ் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், வேறு 3 நாள் ரேஸ் ஆகுதோ இன்ஜினு. இங்கே பாருங்கள், எங்கே ஆஃப் ஆகலை. ஃப்ரெண்ட்ஸ், ஃபியூல் இன்ஜெக்டர் 4 இன்ஜெக்டர் கைக்கு போயிட்டு சர்வீஸ் பண்ணிட்டு கொண்டு வந்துட்டோம். பாருங்கள், வண்டி ஸ்டார்ட் பண்ணி போகிறேன். பாருங்கள், நல்லா ஸ்டார்ட் ஆகுது. எந்த பிரச்சனையும் இல்லை. திருப்பி இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு திருப்பும் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். அப்போ நல்லா தான் இருக்குது. நல்லா ஸ்டார்ட் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வர்னாவோட எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு தான் பார்த்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் தட்டி விடுங்க.